ரிஷப ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 5 2026 வரை இந்த வாரம் உங்கள் ராசிக்கு கிரகங்களின் நிலை பல்வேறு மாற்றங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சிம்மத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது பயணிக்கின்றனர். 4ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் வீடு, குடும்பம், வாகனம், சொத்து மற்றும் மனநிம்மதி தொடர்பான விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் உங்கள் கருத்தை வெளிப்படுத்தும்போது நிதானமாக பேசுவது உறவுகளை மேலும் இனிமையாக்கும். வீடு அல்லது சொத்து தொடர்பான முக்கிய முடிவுகளை அவசரப்படாமல் ஆலோசித்து எடுப்பது சிறந்தது. இதே 4ஆம் வீட்டில் கேது இருப்பதால் சில நேரங்களில் வீட்டுச் சூழலில் மனதில் ஒரு விதமான விலகல் அல்லது குழப்பம் தோன்றலாம். ஆனால் குடும்பத்தினருடன் திறந்த மனதுடன் பேசினால் நிலைமை சீராகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். உங்கள் விதிப்படி 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய அமைப்பாகும். குறிப்பாக பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பேசும்போது வார்த்தைகளை சற்று நிதானமாக தேர்வு செய்வது முக்கியம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதை பெரிதாக்காமல் விட்டுக் கொடுத்து பேசினால் நல்ல புரிதலை உருவாக்க முடியும். பணவரவு இருந்தாலும் செலவுகளையும் திட்டமிட்டு கையாளுவது இந்த வாரத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கடகத்தில் குரு வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 3ஆம் வீட்டில் குரு இருப்பது உங்கள் விதிப்படி கலவையான நிலையாக இருப்பதால் முயற்சிகளில் உடனடி முடிவுகளை எதிர்பார்ப்பதை விட பொறுமையுடன் தொடர்ந்து செயல்படுவது நல்லது. சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவுகளுடன் தொடர்பு அதிகரிக்கலாம். எழுத்து, தகவல் தொடர்பு, பயணம் அல்லது புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். குருவின் பார்வை விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளின் மீது இருப்பதால் உங்கள் ராசிக்கு 7ஆம், 9ஆம் மற்றும் 11ஆம் வீடுகளான உறவு, பாக்கியம் மற்றும் லாபம் தொடர்பான விஷயங்களுக்கு மறைமுகமான ஆதரவு கிடைக்கக்கூடும். குறிப்பாக எதிர்கால வளர்ச்சிக்காக உருவாகும் சில தொடர்புகள் பின்னர் நல்ல பலனை தரக்கூடும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான கன்னியில் சுக்கிரன் ஆகஸ்ட் 31 வரை பயணிக்கிறார். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது சுபமான அமைப்பாகும். இதனால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்தி கிடைக்கலாம். கலை, படைப்பாற்றல் மற்றும் அறிவுத்திறன் சார்ந்த செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படலாம். காதல் மற்றும் உறவுகளில் இனிமையான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. செப்டம்பர் 1 முதல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான துலாமில் செல்கிறார். இந்த நிலை உங்கள் விதிப்படி சற்று கவனமாக இருக்க வேண்டியதாக இருப்பதால் வேலைப்பளு, அன்றாட பொறுப்புகள் மற்றும் செலவுகளில் ஒழுங்கை கடைப்பிடிப்பது நல்லது. இருப்பினும் சுக்கிரன் துலாம் ராசியில் தனது சொந்த ராசியில் இருப்பதால் சிரமங்களை நிதானமாக கையாளும் திறன் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான மீனத்தில் சனி வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 11ஆம் வீட்டில் சனி இருப்பது உங்கள் விதிப்படி சுப பலனை வழங்கும் அமைப்பாகும். நீண்ட காலமாக முயற்சி செய்து வரும் காரியங்களில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படலாம். தொழில் மற்றும் வருமானம் தொடர்பாக மெதுவாக ஆனால் நிலையான வளர்ச்சி கிடைக்கக்கூடும். பழைய தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உடனடி பலனை எதிர்பார்ப்பதை விட தொடர்ந்து முயற்சி செய்வது இந்த காலத்தில் நல்ல பலனை தரும். குறிப்பாக எதிர்கால நிதி நிலையை வலுப்படுத்தும் வகையில் திட்டமிட்டு செயல்படுவதற்கு இது ஏற்ற காலமாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கும்பத்தில் ராகு இருப்பதால் தொழில் மற்றும் பணியிட விஷயங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். புதிய பொறுப்புகள் அல்லது வழக்கத்திற்கு மாறான பணிகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். ராகுவின் தாக்கம் காரணமாக தொழில் தொடர்பான முடிவுகளில் தெளிவாக ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் பேசுவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முயற்சி மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய வாரமாக அமைகிறது. சனியின் 11ஆம் வீட்டு சுப பலன் வருமானம் மற்றும் எதிர்கால இலக்குகளில் நிலையான முன்னேற்றத்தை வழங்கக்கூடும்.
சுக்கிரனின் முதல் பாதி நல்ல மகிழ்ச்சியையும், செப்டம்பர் 1 முதல் ஏற்படும் மாற்றம் வேலை மற்றும் அன்றாட பொறுப்புகளில் கூடுதல் கவனத்தையும் தரும். குடும்பம், பணம் மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களில் நிதானத்தை கடைபிடித்து செயல்பட்டால், இந்த வாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும்.